ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம் தம்பி, வணக்கம். ஐயா நேற்று கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அரசு பணியாளர், அதாவது தமிழக அரசு பணியாளர்கள் பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதில் இது திமுக நிர்வாகி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவதூறா ஆபாசமான வார்த்தைகளை ஒருமையில பேச வைப்பாங்க. இது சரிதானா? இதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக நாம் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோ கூட வந்தவர்களோ பதிலுக்கு தாக்குதல் நடத்தினதா நேற்று செய்தி ஊடகங்களில் வந்திருந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த விடயத்தை நான் பார்த்தேன். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று தவறான தகவல், அதாவது அண்ணனே தாக்கிய மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது பரப்புரை ஈவன் நம்மளுடைய கட்சி பதிவோ மற்ற காட்சி ஊடகங்களோ, நம்ம ஊடகங்கள் மட்டும் இல்லை, பெரிய ஊடகங்களில் கேள்விகளே சீமான் நான் தாக்குனதுங்கிற மாதிரி தம்பனையில், அதாவது தலைப்பு வைக்கிறாங்க. அதே தவறானது. அந்த நபர் மடை மாற்றுவதற்காக அண்ணன் சிறப்பாக அந்த மாநாடு ரொம்ப சிறப்பு மிகுந்த மாநாடாக அமைஞ்சது. அண்ணன் பேசினது, அவரை பேசுனதை நான் கேள்வி பார்த்தேன். பார்க்கும்போது அந்த அரசு ஊழியர்கள் அவங்களுடைய கஷ்டத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆளும் திராவிட கட்சி என்ன நினைக்குதுன்னா, இந்த விஷயம் அவர் என்ன பேசினார், என்ன அவர் கொள்கையை சொன்னார், இந்த அரசு ஊழியர்களுக்கான தீர்வை என்ன சொன்னாருங்கிறத வெளியே வராமல் அதை மங்க செய்வதற்காக இந்த மாதிரி ஏற்கனவே திட்டமிட்டு அனுப்பியிருக்காங்க. எப்போ அவங்களுக்கு இந்த கூட்டத்தில் அண்ணன் என்ன பேசுவார், என்ன கொள்கையை சொல்வார், தீர்வு சொல்வார், ஒரு ஆக்ரோஷமாக ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயத்த பேசுவாருக்கு தெரிஞ்சதுனால அதில் ஊடகங்களுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இது திட்டமிட்டு திராவிட கட்சி, அதுவும் பர்டிகுலராக ஆளுங்கட்சி முக்கியமாக அனுப்பிச்ச ஆள் தான் இந்த ஆள். இவங்க போகிற இடங்களில் இந்த மாதிரி உங்கள் முதல்வரோ துணை முதல்வரோ உங்கள் மந்திரியோ போகும்போது இந்த மாதிரி ஒருத்தன் போய் மறிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அவனை துவைச்சி எடுத்துருவான், காணாமல் போயிருப்பான். அவனுக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. உடனே அவனை அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, தூக்கி உள்ள 4 அடி அடிச்சிருப்பீங்க. அவனை என்ன நடந்திருக்கு தெரியாது, உயிருக்கே அவனுக்கு பாதுகாப்படையாது. அதே நேரத்தில் எங்கள் அண்ணனை பற்றி இப்படி பேசும்போது ஒருத்தன் இந்த மாதிரி தகராறு பண்ணுவான். சட்ட ஒழுங்கு என்ன இருக்குது? சட்ட ஒழுங்குங்கிறது அனைவருக்கும் சமம். எதிர்கட்சி தலைவரோ ஒரு கட்சியின் தலைவர், இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர் அண்ணன், சும்மா சாதாரண ஆள் கிடையாது. ஒரு பின்னால் விளைவர் நாங்கள் தொண்டர்களாக இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மதிக்காமல் நீங்கள் உங்கள் ஆளுங்கட்சியை மந்திரியோ எம்எல்ஏோ அவனுக்கு நடக்கும்போது மட்டும் அவனை லேசாக தொட்டாலோ பேசினாலும் அவ்வளோ தீவிரமாக நடவடிக்கை திமுக அரசு, திராவிட அரசு. எங்கள் அண்ணனை பற்றி ஒருத்தன் அவதூறா பேசுகிறான். அவனுக்கு எவ்வளவு உன் கட்சி ஆளுங்கிறதுன்னு தெரியுது. நான் பார்த்தேன், ஏதோ பொறுப்புலையும் இருக்காப்புல அந்த ஆள். ஆமாம், அப்படி பொறுப்பில் இருக்கவன் இந்த மாதிரி பேசுகிறான்னா அப்போ என்ன, நீங்கள் திட்டமிட்டு இவனை அனுப்பியிருக்கீங்கன்னு தெரியுது. உங்கள் திட்டமிடல் திரும்ப நீங்கள் ஒரு வேலையை திட்டமிட்டு செய்றீங்கிறது நல்லா தெளிவாக எங்களுக்கு தெரியுது. இந்த திட்டமிடுதலை முறியடிப்போம். ஆனால் இது ரொம்ப கண்டிக்க தெரியுது. காலம் இப்படியே போயிட்டு இருக்காது, காலம் மாறத்தான் போகுது. 2026 தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் கட்டாயம் நிகழும். நாங்கள் ஆட்சியை பிடிப்போம். அப்போ உங்களுக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து கிடைக்கும். நாங்கள் உங்களை பழிவாங்கன்னு சொல்ல உங்களை மாதிரி குத்தி எங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும். காவல்துறை தான் என் மேலே வருத்தமாக இருக்குது. அரசு ஊழியர்கள் பொதுவானவர்கள், சம்பளம் மக்களுடைய வரிப்பணத்திலேருந்து பெறுகிறீங்க. நீங்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சினே நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு தலைவர்னா தலைவர், அவ்வளோதான். அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுக்கு முதல் கடமை. அதை விட்டுட்டு திமுக மந்திரியோ வந்தானா 5000 பேர் 6000 பேரை தெருவெல்லாம் குமிச்சு விட்டு காவலர்கள் படுற பாடு எனக்கு தெரியும். அப்படியே அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் வரும்போது சரியான பாதுகாப்பு கொடுக்காம இப்படி ஒரு பப்ளிக்கில் உன் கட்சிக்காரன் கண்டாமானைக்கு அசிங்கமாக பேசுவான். அதை வேடிக்கை பார்த்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையை சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி ஒரு சூழ்நிலையே ஏற்பட்டிருக்காது. அப்போ இந்த சூழ்நிலையை திட்டமிட்டு ஏற்படுத்துறது திராவிட அரசு, திமுக அரசு. அது உறுதியாக எங்களுக்கு தெரியுது. அதை நாங்கள் உறுதி பண்ணிக்கிட்டோம். அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள்கிட்ட மேலே சந்தேகம், நீங்கள் தான் தூண்டி விட்டீங்க, சந்தேகம் வருதுங்க. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இழிவாக பேசலையே எங்களுக்கு மேலே சந்தேகம் இருக்குது. திராவிட அரசு அப்போ தவறான வழியில் தவறான செயல்களை செய்வதற்கு முற்படுகிறதுங்கிறது மக்களும் சந்தேகப்படுறாங்க. அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை செய்துகிட்டே இருக்கீங்க. இந்த நிகழ்வுமே நீங்கள் எந்த மாதிரி ஒரு குறுகிய கண்ணோட்டத்திலையும் கொடூரமான சிந்தனையிலையும் செயல்பட்டிருக்கீங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக அமையுது. அப்படிங்கும்போது எனக்கு என்னுடைய வேண்டுகோள்லாம், காவல்துறை நடுநிலைமை செயல்படணும். நீங்கள் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் நாளைக்கு ஆட்சி மாற்றம் வரும்போது நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அண்ணனுடைய கருத்து வேறு.
அப்படி இருக்கும்போது நீங்கள் காவல்துறை ஏன் இந்த மாதிரி செயல்படுறீங்க? எனக்கு வருத்தம் எல்லாம் திராவிட அரசு உன் கேவராளு கூலி உனக்கு என்ன வேணாலும் சொல்லுவான். ஆனால் அதுக்காக நீ கிணத்துக்குள்ளே விழுந்தா கிணத்துக்குள்ளே விழுந்துருவியா? விழ மாட்டேன்ல, கிணறு இருக்குன்னு தெரியும்ல. அவன் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. ஏதோ சொல்கிறான், அவனை போய் அடி, அவனை ஏதாவது பண்ணால் கண்டுக்காமல் இருன்னு சொன்னால் உங்களுக்குன்னு ஒரு சொந்த மூளை இருக்குது, உங்களுக்கு அறிவு இருக்குது. நீங்கள் அறிவார்ந்த காவல்துறை. இந்த ஒரு காலத்தில் எவ்வளவோ ஓஹோன்னு பேசப்பட்ட காவல்துறை இன்னைக்கு சட்டம் ஒழுங்க காப்பாற்ற முடியாமல் திணறது மக்களுக்கும் தெரியுது. பொதுமக்கள் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இந்த வேடிக்கை பார்க்க எல்லாத்தையும் மனசில் உள்வாங்குறாங்க. இந்த உள்வாங்குறது என்ன பண்ணுவாங்கன்னா அது வாக்கா மாறும். வாக்கு அரசியல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த திமுக அரசு திராவிட அரசு நிச்சயமாக சந்திக்கும். நாங்கள்லாம் ஒரு கொதிச்சு போயிருக்கோம், என்ன நடக்கும்னு தெரியாது. இன்னும் மேலே இந்த மாதிரி நிகழ்வு நடத்தினா பெரிய போராட்டங்களை நாங்கள் கையெடுக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் பெரிய போராட்டத்தை கையெடுத்து சிறை நெருப்பு போராட்டம் மாதிரி போயிட்டோம்னா சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடும். இந்த ஆட்சி ரொம்ப நாரி போயிடும். அது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். அப்போ ஆபாசமாக பேசுனது தவறு தான். அது தவறு. அதான் சொல்கிறேனே, ஆபாச பேரை தூண்டி விட்டு தானே பேச வைக்கிறான். ஆபாசமாக ஏன் பேசுகிறான்? அப்போ தான் அண்ணனுக்கு கோவம் வரும். அவன் திட்டம் வேற. அண்ணனே எதாவது பண்ணுவாரா? ஏதாவது பண்ணலாமா? இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி பண்ணலையா? அது மாதிரி தான் சில்லித்தனமாக தான் அவன் பண்ணுறான். முட்டாள்தனமா அசிங்கமான ஒரு கேவலமான கேடுகட்ட முறையில் அவங்க அணுகுறாங்க இதை அண்ணனை. ஆனால் அண்ணன் எதாவது பண்ணிடுவான்னு நினைக்காங்க. அது நடக்கலை. நம்ம தொண்டர்கள் நம்ம இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறனால சுற்றி பாதுகாப்பு இருந்ததுனால காவல்துறை இல்லாமல் கூட நம்மளுடைய தொண்டர்கள் அண்ணனை காப்பாற்றிருக்காங்க. அண்ணன் செயல்பட்டிருக்காங்க. அவன் இந்த மாதிரி தூண்டும் போது பேசும்போது அண்ணன் பேசாமல் இருக்கலாம். ஏன்னா அவருடைய தலைமை அவருடைய பொறுப்பு இருக்கா அமைதியாக இருந்திருக்காரு. தொண்டர்கள் இப்போ நம்ம நாம் தமிழர் உறவுகள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கல்ல. காவல்துறை தடுத்திருந்து அது நடவடிக்கை இருந்தால் இந்த மாதிரி அவனுக்கு அடியே விழுந்திருக்காது. காவல்துறை வேடிக்கை பார்க்கறனால இதெல்லாம் நடக்குது. இப்போ தாக்குதல்ங்கிறது சரிதான். அந்த ஆபாசமான பேச்சுக்கான ஆபாச பேச்சுக்கு யாராவது ஒரு ஆள் எடுக்கணும் தம்பி. நான் தான் சொன்னேன், ரெண்டே விதம் தான் இருக்கு. ஒன்று சட்டம் தன் கடமை செய்திருந்தா பிரச்சனை வராது. சரியான பாதுகாப்பு கொடுத்து அண்ணனை ப்ரொடெக்ட் பண்ணி அதான் சொல்லியிருக்காங்க. 2 அடுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு மந்திரிக்கு மினிஸ்டருக்கெல்லாம் கொடுக்குறீங்க. எங்க அண்ணனுக்கு ஏன் கொடுக்கல? நீ 2 அடுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு அவன் எப்படி பக்கத்தில் வந்தான்? இது காவல்துறையின் பிழை. நீ சரியா பாதுகாப்பு கொடுத்திருந்தா இதே நடந்திருக்காது, இந்த நிகழ்வே நடந்திருக்காது. அதனால காவல்துறையின் தவறு தான் இது நடந்திருக்க கூடாது, நடக்கலாம தடுத்திருக்கலாம். அப்போ அவன் அதையும் மீறி ஒருத்தன் ஆபாசமா பேசுறான். எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? இதை நிறைய பேர் பண்ணுவான். இப்போ நாங்கள் தெருவில் கிடக்கிறோம், நாங்கள் இஷ்டத்துக்கு நாய் மாதிரி பேசுறோம். என்ன நினைப்பு இருக்கு அவனுக்கு? அப்போ நாங்கள் அதை கண்டுக்காம விட்டோம்னா நீ இஷ்டத்துக்கு இன்னும் 4 பேரை ஏவி விடுவேன். இந்த ஏவல் ஆளுகளை தடுக்கிறத வேலை. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா காவல்துறை தடுக்கலைன்னா நாங்கள் அடிக்கத்தான் செய்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடி வாங்குறேன் வரலாம் தெரிஞ்சு வரட்டும், அடி வாங்கினா அடி வாங்கிட்டு போட்டும். நன்றிங்கண்ணா. தம்பி, இப்போ ஊடகம் செஞ்சது சரிதானா நீங்க கேக்கீங்கல்ல. ஒரு இது பாருங்க, இன்னைக்கு இப்போ கரண்டா உள்ள நியூஸ், ஏச்சு வாங்கினது பேச்சு வாங்கினது அண்ணன் அவங்க பேசுனது, சீமான் அண்ணனை பேசுனது, அதனால அவங்க அடிச்சாங்க. அவன் கொஞ்சம் அண்ணன் கீழே இருந்தாய்க்குன்னா அவன் மேல கை வச்சிருப்பான். அப்படிதான் நடந்திருக்கும். ஆனா இன்னைக்கு இப்ப வழக்கு யார் மேல போட்டிருக்காங்க தெரியுமா? சீமான் அண்ணன் மேலேயே அவங்க தம்பிங்க மேலேதான் 4 பிரிவுல வழக்கு போட்டிருக்காங்க. அப்ப இந்த திமுக அரசு எவ்வளவு ஒரு தரங்கட்டத்தனமான ஒரு அரசியலை செய்து நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. வெளிப்படையா இருக்கு. அதாவது அந்த திட்டம் அவங்க பண்ணது எல்லாமே வெளிப்படையா இருக்கு. இவங்க யார் மேல வழக்கு போட மாட்டாங்க தெரியுமா? கூட்டத்தை கூட்டி 40 பேர் செத்து அமைதியா போய் ஒதுங்கிக்கிட்டு பனையூர்ல படுத்துக்கிடுவாங்க பாத்தீங்களா? அவங்க மேல இவங்க வழக்கு போட மாட்டாங்க. அதனாலதான் வழக்கு போடல. இதே அந்த இடத்துல எங்க அண்ணனா இருந்திருந்தாங்கன்னா நின்னு பேசியிருப்பாரு, நின்னு கேட்டிருப்பாரு, அந்த மக்களுக்கான நியாயத்தை வழங்கியிருப்பாரு. ஒரு தலைவன் மக்களுக்காக மண்ணுக்காக பேசிட்டு இருக்கான். இருக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய 3வது பெரிய கட்சி. அதே மாதிரி இவனோட மாதிரி கூட்டணி வச்சு ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்கி நான் பெரிய ஆளுன்னு காமிக்கல. ₹1 காசு ஓட்டுக்கு கொடுக்காம தனியா நின்று பெரும்பான்மையான கட்சி நிரூபிச்சிருக்க ஒரு தலைவனை நீங்க ரோட்ல மறிச்சு கேட்டீங்கன்னா உங்க ஆட்சி எவ்வளவு அவலட்சணமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல பாத்துக்கலாம். சரிங்க. சரி.